நான் என்னென்ன கோரிக்கை வைக்கணும் எல்லா கோரிக்கையும் ஒரு கோரிக்கை கூட விடுபடல. எல்லா கோரிக்கையும் தாயுள்ளத்தோடு எனக்கு வந்து அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அதனால ஒரு சிலதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்றேன். அது குறிப்பா செய்யூர் சட்டமன்ற தொகுதி என்பது வந்து ஒரு விவசாய பகுதி. அது மட்டும் இல்ல, அங்க பட்டியலின மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி அது. அந்த பகுதியில இந்த 5 ஆண்டுகளை மட்டும் பட்டியலின மக்களுக்கு மட்டும் 12,000 பட்டாக்கள் கொடுத்த ஒரே அரசு நம்முடைய கழக அரசு தான். அதாவது கணக்கில் ஏற்றாத எல்லா பட்டாக்களையுமே அந்த கணக்கில் ஏற்றி புது பட்டாக்கா நம்ம வந்து எஃப்எம்பி கட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஆதரவாளர் வந்து அதிகமாக வாங்குற பகுதிகளில் வந்து அறிவுசார் மையங்களை வந்து கொண்டாந்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தலைவர் வந்து நூறாக இருக்கும்பொழுது செய்யூரில் வந்து ஒரு தொழிற்புறம் வேணும்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு 800 ஏக்கர்ல ஒரு சிப்காட் அறிவிச்சார். 800 ஏக்கர் செய்யூரை மையப்படுத்தி அந்த திட்டமும் வந்து அது இப்ப என்ன இந்த அரசு என்ன செய்ய போறான்னு தெரியல, அது என்ன கிடப்பில போடுவாங்கன்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னாக்கா அரசு கலைக்கல்லூரி கேட்டேன். அந்த கலைக்கல்லூரியை உடனடியாக நடப்பாண்டிலேயே வந்து நம்முடைய கழக தலைவர் வந்து அந்த கலைக்கல்லூரிக்கு வந்து ஒப்புதல் கொடுத்த மட்டும் இல்லாம நடப்பாண்டே அந்த கல்லூரியில தொடங்கி சுமார் 270 பிள்ளைங்க இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக நிரந்தர பில்டிங் சொல்லிட்டு அதுக்கு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நானும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சுந்தரானந்தம் போயிட்டு அடிக்கல் நாட்டிருக்கோம். அந்த கல்லூரிக்கு வந்து பணி நடந்துட்டு இருக்கு. இப்போ அதே போல பாத்தீங்கன்னாக்கா இடையாத்தூர் இரும்புச்சேரின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அந்த தொகுதியில இந்த பாலாற்ற கடற்கரை பகுதி அது வந்து ஒரு 15 ஆண்டுக்கு முன்பு வந்த ஒரு பெரு வெள்ளத்துல அது அடிச்சுட்டு போயிடுச்சு. கடந்த ஆட்சியாளர்கள் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அதை வந்து அதையும் நான் வந்து நம்முடைய கலெக்டர் நான் சொன்னபோது அது பார்த்தீங்கன்னா 56 கோடி மதிப்பீட்டில் அந்த பாலம் முடிவடைஞ்சிருக்கு. இப்போ வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அது போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த அரசு வந்து நமக்கு என்னுடைய தொகுதிகள் என்னென்னலாம் கேட்டணும் அதையும் கொடுத்துருக்கு. அதே போல வந்து இப்போ இப்போ லேட்டஸ்டா வந்து இப்போ ஒரு மாத காலமா ஏதோ தலித்து மக்களுக்கு வந்து இப்ப வந்திருக்க அரசு தான் வந்து ஏதோ ஒரு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் போய் நான் சொல்றேன். அதாவது ஒண்ணும் இல்லை, நாங்க வந்து இந்த அரசு நம்ம கழக அரசு ஆட்சி அமைந்திலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் நாங்கள் வைத்தனோ தலித்து மக்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை அத்தனை கோரிக்கையும் நம்முடைய கழக தலைவர் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவாளர் மக்களுக்கு வந்து பயனுடைய ஆணைய நலவாரியம் ஆணையம் கேட்டிருந்தோம். அந்த ஆணையத்தை உடனே வந்து அறிவித்தது மட்டும் இல்லாம அந்த ஆணையத்தை செயல்படுத்தி இந்த ஆணையம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவாளர் பகுதிகள் வந்து இருக்கிற அந்த ஊர் தெருவுக்கு பேரை அந்த சாதி அடையாளங்கள் கூடாதுன்னு சொல்லி சொன்னோம். இதான் நாம் பேசுன சட்டமன்றம் நாம் பேசுனதுதான் இருக்குவான்னு சொன்னோம். சாதியின் பேரா இருக்கிற அந்த அடையாளம் நீக்கணும்னு சொன்னோம். அதுக்கு மட்டும் இல்லாம சமூக நீதி காத்து அந்த அடையாளம் நீக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு அத்தனைக்கும் நம்முடைய கழகத்தலைவர் வந்து அத்தனை சாதி அடையாளம் சுத்தமா நீக்கி இது இன்னைக்கு சமூக நீதி மண்ணா இருக்குனாக்கா நம்முடைய திராவிட அரசு தான். அது ஏதாவது இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு அது என்ன பெருசா சாதி அடையாளம் நீக்கிட்டாக்கா அது பெருமான் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த இந்திய தேசத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு பேரை சொன்னாக்கா இப்ப என் பேர் பாபு, ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் இருக்கும். ஆனா வட மாநிலத்தில் பாத்தீங்கன்னாக்கா சர்வமே சாதி பேர் இருக்கும். சாதி பேர் இருக்கும். அதாவது வந்து அந்த சாதி பேர் முன்னாடி பேருக்கு முன்னாடி பின்னாடி சாதி பேர், அந்த சாதி பேரை சொன்னோன்னே அவங்க என்ன சாதின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அது அந்த இப்போ இருக்காங்க. ஆனா நம்முடைய பகத்தரு தந்தை பெரியாருடைய முன்னெடுப்புல நம் தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு அன்னைக்கு ஒரு எடுத்த முன்னெடுப்பு அவரு சாதி பேரை வந்து யாரும் பேருக்கு வச்சுக்கூடாதுன்னு சொல்லி அதனால எடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து இந்த சமூக நீதி மண்ணாவும் சமத்துவ மண்ணா இருக்குனாக்கா அதுக்கும் காரணம் நம்முடைய பெரியார் தான். அதன் வழியா வந்து தொடர்ச்சியா வந்த நம்முடைய திராவிட அரசு தான் அது காரணம். எதுக்கு இதெல்லாம் நான் குறிப்பிடுறேன்னு சொன்னாக்கா, அதாவது இந்த அரசு வந்து
தலித் மக்களுடைய பாதுகாப்பான அரசு நம்முடைய கழக அரசு என்பதுதான் நம்ம மறுபடியும் சொல்றது. இந்த நாட்டு மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய மிக பெரிய செய்தினாக்கா அதுதான். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு திட்டம் இருந்தது, அயலக சென்று தலித் மக்கள் படிக்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்துக்கு வந்து பார்த்ததுக்கு முன்னாடி அதாவது வருஷத்துக்கு ஒரு 10 பேர் கூட அந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சவங்க கிடையாது, வெறும் 10 பேர் கிடையாது. ஆனா நம்முடைய கழக நம்முடைய தலைவர் வந்து முதலமைச்சரான உடனே அந்த திட்டத்திற்கு வந்து அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தை தொடங்கினார். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 ஆண்டுகள்ல வந்து 410 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 410 பேர். அது ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவு நம்ம அரசு நம்ம கொடுத்துனாக்கா, நம்ம தாராள கொடுத்துனாக்கா 36 லட்சம் ரூபாய் ஒரு மாணவருக்கு 36 லட்சம் வீதம் கொடுத்து இன்னைக்கு 410 மாணவர்கள் வந்து இன்னைக்கு உயர்கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எந்த அரசுமே செய்யல. இது அந்த திட்டத்தை வந்து திட்டம்னு பேர் இருந்துதான். அதை வந்து இந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு வந்து அந்த பயனடக்கூடிய விஷயத்தை செஞ்ச ஒரே அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். அதே போல பாத்தீங்கன்னாக்கா 100 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி அந்த அதாவது தலித் இளைஞர்கள் வந்து தொழில் போவன்னு சொல்லி அந்த திட்டம் வந்து அண்ணா அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்னு அந்த திட்டத்துக்கு பேர் வச்சாரு நம்முடைய தலைவர் அவர்கள். அந்த திட்டத்துக்கு பேர் வச்சு அந்த திட்டத்தின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொழில் முனைவராக இன்னைக்கு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா 1000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி அயோத்திதாசர் பண்டிதர் பேர்ல குடியிருப்பு மேம்பாடு திட்டம் அவருடைய பேர்ல வந்து ஆரம்பிச்சு அங்கிற சாலைகள் அங்க வந்து குடிநீர் வசதி அனைத்து கட்டமைப்பையும் செய்யக்கூடிய ஒரே அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. இது எதுக்காக சொல்றோம்னாக்கா அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கவர்ச்சியின் பின்னால் கவர்ச்சியை வச்சு இன்னைக்கு வந்து ஏதோ கட்டமைக்கிறாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் அது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த ஒரு 30 நாள்ல மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதாவது இந்த அரசு வந்து என்ன மாதிரி அரசு சொல்லி நம்ம அரசுக்கும் இப்ப நடக்கிற அரசுக்கும் மக்கள் வந்து ஒப்பிடு பார்த்து இப்ப நடந்து கொண்டிருக்க அரசு என்னன்னு சொன்ன ஒரே வரியில மக்கள் வந்து புலம்பக்கூடிய அரசு, அது புலம்பல் அரசுன்னு மக்கள் சொல்றாங்க. நான் சொல்லுது இந்த அரசு நடந்துட்டு இருக்க அரசு புலம்பல் அரசு. விவசாயிகள் புலம்பிட்டு இருக்காங்க, மாவட்டம் தோறும் விவசாயி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது வந்து அதாவது அனைத்து விவசாயிகள் தள்ளுபடி செய்ய சொன்னாங்க, 50,000 பண்ணிருக்காங்க. அதுவும் அதுக்கு ஒரு வந்து கேட்டகரி வச்சிருக்காங்க. அதுவே பெண்கள் புலம்பிட்டு இருக்காங்க, அதாவது நாட்டு மக்களே புலம்புறாங்க. மின்வெட்டு, அந்த மின்வெட்டு வர்றதுக்கு திமுக தான் மின்வெட்டுக்கு காரணமா. நீங்க நிர்வாகத்தை செஞ்சு நிர்வாக சீர்கேடு இல்லாம பண்ணாக்கா மின்வெட்டு ஏன் வரப்போகுது? அதனால வந்து தொடர்ந்து இந்த அரசு வந்து இந்த தலித் மக்களுக்கு வந்து பாதுகாப்பான அரசா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய சின்னவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது கடந்த 23ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை கூட்டும்போது அந்த மாநாட்டில் வந்து நம்முடைய சின்னவர் பேசுறாங்க. அது என்ன ஒரே வார்த்தை பேசுறாரு அவர். அது ரொம்ப ஒரு சப்ஜெக்ட். அந்த ஒரே ஒரு வார்த்தையில என்ன சொல்றாங்க, சிலவற்றை நம்ம எதிர்க்க ஒழிக்க முடியுன்ட்டார், சிலவற்றை எதிர்த்து ஒழிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனால் சனாதனத்தை வந்து அது ஒழிக்கிற மேட்டர் இல்ல, அது வேரோடு அழிக்கிற மேட்டர்னு சொன்னார். அது எப்படி அழிக்கிறனாக்கா அது டெங்கு, மலேரியா, கொரோனா வைரஸ் போல அதை விட கூடியது சனாதனம் சொன்னாங்க. அவள்தான் சொன்னாங்க. வடநாடே பத்துக்குச்சு. அது நம்முடைய சின்னவர் தலைக்கு விலை வச்சாங்க, அதை பரிசு கொடுக்க அறிவிச்சாங்க. ஆனா வந்து பல மாநிலங்கள் வந்து வழக்கு போடுவோம்னு சொன்னாங்க, வழக்கு போட்டாங்க. அது மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதாவது எந்த இடத்திலும் சமரசம் செய்யாத, அதாவது நம்முடைய முத்தமிழனுடைய அனைத்து நெஞ்சுரமும் அனைத்து கொள்கையிலும் உள்வாங்க நம்முடைய சின்னவர்கள் நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னார். அதை நான் சட்டப்படி சந்திப்பேன்னு சொன்னார். சந்தித்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இப்போ இந்த எதிர்கட்சி தலைவர் ஆன பிறப்பு கூட இந்த கூட்டத்தோட பேசினார். சனாதனத்தை பற்றி பேசின உடனே இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நம்ம சின்னவருக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. அது போல வந்து இந்த கொள்கையோடு களமாடக்கூடிய இந்த நம்முடைய இயக்கத்தில் என்னை முழுமையா ஒப்படைச்சு தலைவர் என்ன ஆணையிடுறாரோ அந்த பணியை செவ்வனை செய்து முடிப்போம் என்று சொல்லி நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.